செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா? மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது என்று புகழ்ந்துரைத்தது கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் இப்போது அதற்கு பொழிப்புரை எழுதியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 15 மாத சிறை தண்டனை அனுபவித்ததுதான் செந்தில் பாலாஜி செய்த தியாகம் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழித்த ஒருவரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கிச் சென்று பாதுகாக்க முயல்வதும் போற்றுவதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. செந்தில் பாலாஜி பிணையில் விடுதலை செய்யப்பட்டதில் யாருக்கும் வருத்தமில்லை. எந்த வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் வழக்கு விசாரணை காலம் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பதே கொடூர மனநிலை. செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கும் அதன் அடிப்படையிலான சட்டவிரோத பணிப்பரிமாற்ற வழக்கும் முடிவடைய நீண்ட காலமாகும் என்பதால் அதுவரை அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது என்பதால் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அதன் பொருள் விடுதலை இல்லை. அதனால் செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் தியாகமும் இல்லை. செந்தில் பாலாஜியின் வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து ஒட்டுமொத்த தமிழகமும் அறிந்ததை விட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிகவும் நன்றாக அறிவார். 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தின் 5 கோட்டங்களில் 1630 பணிகளுக்கான ஆள் தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் நடத்துனர் பணிக்கு 1.75 லட்சம் ரூபாய் தொடங்கி உதவி பொறியாளர் பணிக்கு 12 லட்சம் ரூபாய் வரை செந்தில் பாலாஜி கையூட்டு வாங்கி குவித்ததாகத்தான் தமிழக காவல்துறை வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் 2016 தேர்தலில் குளித்தலை தொகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் தெரிவித்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேலும் சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து செந்தில் பாலாஜி செய்த ஊழல்கள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல என்று பாடல் பாடியதெல்லாம் வரலாறு. அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடத்தி வருகிறது. அந்த வழக்கில் கையூட்டாக வாங்கப்பட்ட பணம் ரொக்கமாக செந்தில் பாலாஜி கணக்கில் செலுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் அவர் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டு 471 நாட்களுக்கு பிறகு பிணையில் வெளிவந்திருக்கிறார். இதில் என்ன தியாகம் இருக்கிறது? உண்மையாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்பவராக இருந்தால் மோசடி வழக்கில் தம்மிடம் உள்ள ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து வழக்கை வலுப்படுத்தி இருக்க வேண்டும். மோசடி வழக்கு விசாரணையை விரைவுபடுத்தி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை பெற்று தந்திருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை மாநகர காவல்துறையின் மத்திய குற்றப்பிரிவு மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை கைது செய்ய கூட முன் வரவில்லை. அது மட்டுமின்றி அவரை திமுகவில் சேர்த்து அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார். அவருக்கு தியாகி பட்டம் சூட்டி உருகுகிறார். திராவிட மாடல் வாஷிங் மிஷின் அந்த அளவுக்கு ஊழல் கரையே தெரியாத அளவுக்கு வெளுத்தெடுத்திருக்கிறது. அரசு வேலை தருவதாக பல்லாயிரக்கணக்கானோரிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி தியாகி என்றால் அவரிடம் பணத்தை கொடுத்து தங்களின் சொத்துக்களையும் வாழ்க்கையும் இழந்து தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் துரோகிகளா என்ன? இதை முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பவர் 7.5 கோடி மக்களுக்கும் பொதுவானவர். நடுநிலை தவறாத நீதிபதியாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியதுதான் அவரது கடமை. ஆனால் அவரோ கடமையை மறந்துவிட்டு மோசடி செய்தவருக்கு வழக்கறிஞராக மாறி அவருக்காக வாதாடி கொண்டிருக்கிறார். இது அவர் வகிக்கும் பதவிக்கும் அழகல்ல. செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் வலிந்து ஆதரிப்பதையும் புகழ்வதையும் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணை தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும் என்றோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றோ தோன்றவில்லை. எனவே செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கின் விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கும் மாற்றுபடி உச்ச நீதிமன்றக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.